உலக தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தட்டில் நான் பார்க்க இருப்பவர் சிவாஜியுடன் சரோஜாதேவி நடித்த சிறந்த படங்கள். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். சிவாஜி கணேசன் சரோஜாதேவி நடித்த படங்கள் மாபெரும் வெற்றி சிகரமாக அமைந்தன. அத்தகைய மகத்தான படங்களில் ஒன்றான பாகப்பிரிவினை 31/10/1959 வெளிவந்தது. நடிப்பு, கதை, வசனம், பாடல்கள் எல்லாமே சிறப்பாக அமைந்தன. தவிரவும் எம்.ஆர். ராதாவுக்கு இப்படம் பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது. எம்.ஆர். ராதா எல்லா படமே என்ற நிலையை உண்டாக்கியது. பாகப்பிரிவினை படத்தில் எம்.ஆர். ராதா வில்லனாக நடித்தார். அவர் நடித்த இரத்தக்கண்ணீர் படத்தை சரோஜாதேவி ஏற்கனவே பார்த்திருக்கிறார். அதிலிருந்து அவரை பார்த்தாலே சரோஜாதேவி பயம். பாகப்பிரிவினை படத்தில் எம்.ஆர். ராதாவை துடைப்பத்தால் அடிப்பதை போன்ற ஒரு காட்சி உண்டு. அவரை பார்த்தது மிரண்டு போய் விட்டார் சரோஜாதேவி. அவரை எப்பொழுது அடிப்பது என்று திகைத்திருந்தார். அவருக்கு அதற்காக தைரியம் வரவில்லை. இயக்குனர் பீம்சிங் அவருக்கு தைரியம் சொல்லிக் கொடுத்து இருந்தார். அப்போது அங்கே வந்த எம்.ஆர். ராதா, யாரப்பா இந்த அனுபவமில்லாத நடிகை, இந்த பெங்களூரு பெண் சரியாக நடிக்காது என்று சிலர் சொன்னார்கள். அது சரியாகத்தானே இருக்கிறது என்றார். அவர் தொடர்ந்து பேசினார். இந்த படக்காட்சியை படமாக்க நான் ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறேன். அதற்குள்ளே நானும் சரோஜாதேவி இருக்கிறோம். வெளியே என் அலறல் சத்தம் கேட்க வேண்டும். அலறி அடித்து கொண்டு நான் ஓடி வருவேன். நானும் அவரும் காட்சி படமாக்குங்கள். அறைக்குள் என்னை சரோஜாதேவி அடித்ததாக ரசிகர்கள் உயிர்த்து கொள்வார்கள். இவ்வாறு ராதா கூறினார். அவ்வாறே அக்காட்சி படமாக்க செய்யப்பட்டது. இந்த படத்தில் சரோஜாதேவி பிரசவ வேதனையால் துடிக்கும் காட்சி உண்டு. அக்காட்சியில் எப்படி நடிப்பது என்று அவர் திகைத்து கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்த சிவாஜி அந்த காட்சியில் அவர் எப்படி நடிக்க வேண்டும் என்பதை அருமையாக நடித்து காண்பித்தார். அதை பார்த்து சரோஜாதேவி அப்படியே நடித்தார். இந்த காட்சி தத்ரூபமாக அமைந்தது. இந்த தகவலை நடிகை சரோஜாதேவியே கூறியிருக்கிறார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எப்போதும் தனது காட்சி முடிந்தவுடன் அந்த இடத்தை விட்டு போய்விட மாட்டார். அருகிலேயே நின்று மற்ற நடிகர்களின் நடிப்பை பார்த்து அவர்களின் நடிப்பில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை பற்றி எடுத்து கூறுவார் என்று சரோஜாதேவி கூறியிருக்கிறார். பார்த்தால் பசி தீரும் படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்திரி, சரோஜாதேவி, சௌகார்ஜாதேவி போன்ற பலர் பெரிய நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். படத்தில் பெயர் டைட்டில்ஸில் போடும்போது இவர்களின் யார் பெயரையும் முன்னால் போடுவது என்பது பற்றி பெரிய சர்ச்சை எழுந்தது. யார் பெயரை முன்னால் போட்டாலும் இன்னொருவருக்கு கோபம் வரும் என்ற நிலை. இறுதியில் இந்த பிரச்சனை தயாரிப்பாளர் ஏவி மெய்யப்ப செட்டியார் ஒரு முடிவு கண்டார். அதன்படி படத்தில் யாருடைய பெயரும் போடப்படவில்லை. உங்கள் அபிமான நட்சத்திரங்களில் நடிக்கும் என்று எழுதப்பட்டு அதை சுற்றிலும் எல்லா நடிகர்களும் பாடல்களும் இடம்பெறும். பாலும் பழமும் புதிய பரவிய ஆகிய படங்களில் சிவாஜி கணேசன் சரோஜாதேவி இணைந்து நடித்த மற்ற படமாகும். இத்துடன் நிகழ்ச்சியில் முடிவடைகின்றன. வணக்கம்.